நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்படும் பொழுது நம்ம உள்ளத்தில் உள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நபியுடைய காலத்தில் நம்ம வாழாமல் போயிட்டோமே, நபியுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்முடைய கண் குளிர பார்த்து கொண்டு இருக்கலாமே, நபி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய செவியில் இனிமையாக வந்து விழுமே, அதை நாம் அழகாக கேட்டிருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் சொல்ல சொல்ல சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ஏற்று உடனுக்குடன் நடந்து கொண்டார்கள், அதை போன்று நபி அவர்கள் நமக்கு உத்தரவு கொடுக்க கொடுக்க நாமும் உடனுக்குடன் அதை செவி தாழ்த்தி நம்முடைய நடவடிக்கையில் கொண்டு வந்திருக்கணுமே அப்படின்னு நபியை பற்றியுள்ள அந்த செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு பயான்லையும் நம்ம உள்ளத்தில் அப்படி தான் ஆசைகள் எழும்பி கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு நசீபை கொடுக்கலை. நபியினுடைய காலத்தில் நபியை பார்க்கின்ற நசீபோ, நபி பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற அந்த நசீபோ, நபி சொல்ல சொல்ல அதை கேட்கின்ற அந்த தருணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை. ஆனாலும் கூட நபியை பற்றி பேசப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படி ஆசைப்படும். அப்போ நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் இருக்குது. நபியை காண வேண்டும், நபியிடம் பேச வேண்டும், அவரோட ஒட்டி உறவாட வேண்டும் என்ற எல்லா ஆசைகளும் நமக்கு நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் தான் நம்மளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களோட ஒன்றாக இருக்கிற பாக்கியம் கிடைக்காட்டாலும் நிச்சயமாக நாளை மறுமையில் நபியோட ஒன்றாக இருக்கிற பாக்கியம் நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அதை பற்றிய நபியுடன் சுவனத்தில் இருக்க என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய மதரசாவினுடைய மாணவிகள் சஃபியா மற்றும் குழுவினர்கள் மிக சிறப்பான ஒரு நாடகத்தை உங்களிடத்தில் நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே அதை அமைதியாக காது கொடுத்து கேளுங்கள். நிச்சயமாக நாளை மறுமையில் நபியோட, நபியின் தர்பாரில் நபியை பார்க்கின்ற, நபியோடு பழகின்ற, நபியோடு ஒன்று உறவாடுகின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் நிச்சயமாக தருவான். ஏதோ நம்முடைய மாணவிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.